உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈஸியான பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதில் இருக்கிற நெய்யிலேயே நம்ம 1 கப் வெள்ளை அவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஒரு அளவுக்கு இந்த நெய்யெல்லாம் ட்ரை ஆனதையும் கொஞ்சமாக பால் சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இங்கே பார்த்திங்கன்னா பால் எல்லாமே நல்லா அவல் உறிஞ்சி பால் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து 1/2 லிட்டர் பால் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து 2 ஏலக்காயை பொடி பண்ணி ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கலாம். அடுத்து தேவையான அளவு சர்க்கரை, நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு பால் பொங்கி வரும்போது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். அடுத்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற இந்த நட்ஸை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவல் முழுசாகவும் இருக்காது, பாதி குழஞ்சு போய் பாதி அவலாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பாயாசம் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.